செய்தியை பார்த்து வருகிறோம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் 3 பேருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அனீஷ், இந்த வழக்கு குறித்தான விவரங்கள், அந்த 3 பேர் யார்? ஹசினி வணக்கம். நீலகிரி மாவட்டம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கானது உதகையில் உள்ள அமர்வு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்று நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜஹான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் நேரில் ஆஜராகினர். அதேபோல் வழக்கை விசாரித்து வரும் சிபிசிஐடி எஸ்பி முருகவேல் தலைமையிலான சிபிசிஐடி போலீசாரும் நேரில் ஆஜராகினர். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரள மாநிலத்தை சேர்ந்த வாளையார் மனோஜ் மற்றும் ஜித்தன் ஜாய் ஆகியோர் நேரில் ஆஜராகியிருந்தனர். மேலும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கானது நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் ஆஜராகாத தீபு, சதீசன் மற்றும் சந்தோஷ் சாமி ஆகியோருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மாவட்ட நீதிபதி முரளிதரன் உத்தரவிட்டார். மேலும் இதைத் தொடர்ந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பிஎஸ்என்எல் தகவல் தொலைத்தொடர்பு துறையிடமிருந்து கடிதம் இன்டர்போல் விசாரணை அறிக்கை வந்தவுடன் கொடநாடு வழக்கு விசாரணையானது 75% நிறைவு பெறும் என வழக்கறிஞர் கனகராஜ் தகவல் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி அனீஷ்.